ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் வகுப்பு 4 மற்றும் 5 இங்கிலீஷ் யூனிட் 2 மை நியூ வேர்ல்டு. இந்த யூனிட்டில் ஃபஸ்ட்டு டே என்ன ஆக்டிவிட்டி அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டே ஒரு க்ரீட்டிங் சாங்ஸோடு ஆரம்பிக்குது. இந்த சாங்கில் லவுட்லி அப்படின்ற வேர்டு வரும்போது நம்ம அந்த ஹலோன்ற வேர்டை சத்தமாக சொல்லணும். சாஃப்ட்லி அப்படின்ற வேர்டு வரும்போது ஹலோன்ற வேர்டை சாஃப்டாக சொல்லணும். ஸோ இதுதான் இந்த ரைம்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. ஃபார் எக்ஸாம்பிள், குட் மார்னிங் டு யூ அண்ட் யூ. குட் மார்னிங் டு யூ அண்ட் யூ. லெட்ஸ் சே ஹலோ 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 as loudly as you can. Good morning to you and you. Good morning to you and you. Let's say hello 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 as softly as you can. ஸோ லவ்லின்ற வேர்டு வரும்போது நல்லா சத்தமாக அந்த ஹலோன்ற வேர்டை சொல்லணும். சாஃப்ட்லின்ற வேர்டு வரும்போது சாஃப்டாக அந்த வேர்டை சொல்லணும். ஸோ இதுதான் இந்த சாங்கில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. இந்த மாடியூல் ஃபுல்லாக முடிகிற வரைக்குமே இந்த சாங்கை நம்மளை ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஆல்ஃபபெட் ட்ரெயின். இந்த ஆக்டிவிட்டியில் ஸ்டூடெண்ட்டை 2 குரூப்பாக பிரிச்சிடணும். பிரிச்சுட்டு அவங்களுடைய நேம் வாய்ஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் லைன் ஃபார்ம் பண்ண சொல்லணும். எந்த குரூப்பு கரெக்டாக அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அவங்க லைன் ஃபார்ம் பண்ணி நிற்கிறாங்களோ அந்த குரூப் தான் இந்த கேமோட வின்னர். என்கரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள 1 by 1 அவங்களோட நேமோட ஃபஸ்ட்டு லெட்டரை சொல்லணும். ஸோ அவங்க சொல்லும்போது கரெக்டாக அல்ஃபபெட்டிக்கல் படி நிற்கிறாங்களா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் கீ vocabulary ஃபார் ஆக்ஷன்ஸ் அண்டு எமோஷன்ஸ். ஸோ இது வந்து 2 லெவல், அதாவது 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டாண்டர்டுக்குமே சேர்த்து வச்சு நம்ம நடத்த வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி தான் இது. இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்னு பார்த்தோன்னா ஃப்ளாஷ் கார்ட்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ், எக்ஸைட்டட், போர்ட், ஹாப்பி, சேட், thirsty, hungry, afraid, angry, surprised, worried. இந்த எமோஷன்ஸ்க்கான பிக்சர்ஸ் நம்ம புக் பேக்கில் பின்னாடியே இருக்குது. அதை கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் இதற்கான PDF ஃபார்மேட்டோட லிங்க் பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லேசி அண்ட் ஆக்டிவ், இந்த ஒரு பாய் சோபாவில் படுத்துருக்க மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த பிக்சரையும் சைக்கிளிங் ஓட்டுற மாதிரி இருக்கிற அந்த பிக்சரையும் போர்டில் ஸ்டிக் பண்ணிடணும். போர்டில் ஒட்டிட்டு அதுக்கு கீழே லேசி பையனுக்கு கீழே லேசி அப்படின்னு எழுதிடணும். ஆக்டிவ் பையனுக்கு கீழே ஆக்டிவ் அப்படின்னு எழுதிடணும். எழுதிட்டு அகைன் நம்ம 2 குரூப்பாக பிரிச்சுட்டு 2 குரூப்புக்கு முன்னாடியும் ஒரு சர்க்கிள் வரையணும் தரையில். சர்க்கிளில் இந்த குரூப்லேருந்து ஒரு பையனும் அந்த குரூப்லேருந்து ஒருத்தவங்களும் வந்து நிற்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த குரூப்பில் இருக்கிறவங்க ஆக்டிவ் ஆர் லேசி சம்மந்தமாக ஒரு ஆக்ஷனை பண்ணி காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், லேசியாக அவங்க இருக்கிற மாதிரி ஆக்ஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொட்டாய் விடுற மாதிரி, இல்லை ரொம்ப சோம்பேறித்தனமாக கை காலெலாம் முறிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் அவங்க பண்ணுவாங்க. அதை ஆப்போசிட் குரூப்பில் இருக்கிற அந்த பையன் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அது என்ன ஆக்ஷன், ஆக்டிவா லேசியா அப்படின்றத மட்டும் சொன்னால் போதும். இந்த ஆக்டிவிட்டியோட கீ வெக்காபுலரியே ஆக்டிவ் லேசி அப்படின்ற வேர்டு மட்டும்தான். ஸோ அதனால் அவங்க ஆக்ஷனை பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ஆக்டிவா லேசியா அப்படின்னு சொன்னால் மட்டும் போதும். நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே 7 எமோட்டிகான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாப்பி, சேட், போர்ட், அஃப்ரைட், சர்ப்ரைஸ்ட், ஹங்க்ரி அண்ட் ஆங்க்ரி. இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குரூப் பிரிச்சுக்கணும். 7 குரூப்பாக பிரிக்கணும். சப்போஸ் 7 குரூப்பாக பிரிக்க முடியல அப்படின்னா 7 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அந்த நம்ம எமோட்டிகான் பிக்சரை காமிக்கும்போது அவங்களோட ஃபீலிங்ஸை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம ரிசீவ் பண்ணிக்கணும். ஸோ அவங்க எப்படி எமோஷனை வெளிப்படுத்தினாலும் அதை அக்செப்ட் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணணும்.
அடுத்து நமக்கு இங்கே சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ஸை நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்கிட்டையும் கேட்கும்போதும் ஒரே கொஸ்டின்ஸ்க்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸை நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அவங்க என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்களோ அந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு உள்ள எமோட்டிகான்ஸ் பிக்சரை காமிச்சிட்டு அதற்கான ஃபீலிங் வேர்டையும் நம்ம சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, ஹவு வில் யூ ஃபீல் வென் யூ லாஸ்ட் யுவர் ஃபேவரட் பென்சில்? உன்னோட ஃபேவரட் பென்சிலை தொலைச்சிட்ட அப்படின்னா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் கேட்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப அழற மாதிரி ஃபீல் பண்ணுவான், ஒரு ஸ்டூடெண்ட் பரவாயில்ல அப்படின்னு டேக் இட் ஈஸியாக எடுத்துப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரே சுச்சுவேஷன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வேறு வேறு ஃபீலிங்ஸை கொடுக்கும். ஸோ அவங்க என்ன ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிறாங்களோ அதுக்கான எமோட்டிகான் பிக்சரை காமிக்க சொல்லி அதுக்கான ஃபீலிங் வேர்டை நம்ம சொல்லணும். ஏன்னா இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் ஆக்டிவிட்டி. ஒரே சுச்சுவேஷன் ஒருத்தருக்கு ஹாப்பியாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு சோகமாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வெளியில் மழை பெய்யுது, நம்மளால் போக முடியாது அப்படின்றது ஒருத்தவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு போர் அடிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் ஒரே சுச்சுவேஷன் எப்படி வேணாலும் அவங்கவுங்களோட மனநிலையை பொறுத்து அந்த ஃபீலிங்ஸ் மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, how will you feel when your class is going to the zoo? ஜூக்கு போகிறோம் அப்படின்னா இப்போ உன்னோட ஃபீலிங் என்ன அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட்டை கேட்டிங்கன்னா அங்கே புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லுவான் ஒருத்தன். இன்னொரு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்க, நான் இந்த கிளாஸ்லேருந்து வெளில போகிறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் அந்த சிங்கம் புலியை பார்க்குறதே எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஒரே சுச்சுவேஷன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தும். ஸோ அதனால் அவங்க என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறாங்களோ அதை நம்ம என்கரேஜ் பண்ணி அதுக்கான எமோட்டிகான்ஸை காமிக்க சொல்லி அதுக்கான ஃபீலிங் வேர்டை நம்ம சொல்லணும். இது இந்த ஆக்டிவிட்டியோட இம்பார்ட்டன்ஸ். அதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபீலிங்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் லாங்குவேஜில் அவங்க அந்த டிஸ்கஷனை பண்ண சொல்லணும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி, லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, ப்ராக்டிஸிங் கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸுன்னு நமக்கு செட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோம்ஒர்க், அஷேம்டு, ரோபோட், மெஷின், ப்ளசன்ட், ட்ரிக், ஸ்பேஸ், ஸ்பேஸ் ஷூட், capsule, the earth, tasty, healthy, pollute, shuttle. இந்த வேர்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டுக்கு இந்த ஆக்டிவிட்டி செய்ய நம்ம இந்த வேர்டை 2 செட் ஆஃப் ஃப்ளாஷ் கார்டில் எழுதிக்கணும். அதாவது ஒரே வேர்டை 2 ஃப்ளாஷ் கார்டில் எழுதி வச்சுக்கணும். இங்கே இருக்கிற எல்லா வேர்ட்ஸையும் அது மாதிரி எழுதிக்கணும். அது இல்லாமல் சார்ட்டில் வேறு எழுதி அதை நம்மளோட கிளாஸ் ரூமில் வாலில் டிஸ்பிளே பண்ணி வச்சிடணும். அவங்க டெய்லியுமே அந்த வேர்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த வீக் ஃபுல்லாக அந்த வேர்டை ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க அந்த வேர்டை நல்லா ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ப்ராக்டிஸிங் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளாஷ் கார்டை வச்சு என்ன ஆக்டிவிட்டி செய்யணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டை சர்க்கிளில் உட்கார வச்சுட்டு அந்த ஃப்ளாஷ் கார்டு எல்லாத்தையும் நல்லா சஃபிள் பண்ணி அதோட நேம் தெரியாத மாதிரி தலைகீழாக கவிழ்த்து வச்சிடணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்டரில். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்திரிச்சு போய் அந்த கவிழ்த்து வச்சுருக்க அந்த ஃப்ளாஷ் கார்டில் ஏதாவது 2 கார்டை எடுக்கணும். அந்த 2 கார்ட்லேயும் சேம் வேர்டு வந்தால் மட்டும் அந்த வேர்டை அவங்க ரீட் பண்ணி காமிக்கணும் சத்தமாக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 கார்ட்லையுமே ட்ரிக் ட்ரிக் அப்படின்னு வந்திருந்தால் மட்டும் அதை ட்ரிக் அப்படின்னு அவங்க ரீட் பண்ணி காமிக்கணும். சப்போஸ் வேறு வேர்டு வந்திருந்தது அப்படின்னா திரும்ப அந்த கார்டை அதே இடத்துல வச்சுட்டு அவங்க பிளேஸில் போய் உட்காந்துடணும். இதே மாதிரி எல்லா வேர்டும் மேட்ச் ஆகிற வரைக்கும் இந்த கேமை கண்டினியூ பண்ணி இந்த வேர்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் டே ஆக்டிவிட்டீஸ். இந்த யூனிட்டுக்கு தேவையான பிக்சர்ஸோட PDF ஃபார்மேட்டை இந்த வீடியோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. See you next video. Thanks for watching.